கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அபிராமி கிட்ட வந்து கார்த்திக் வந்து போட்டு உடச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். தீபா வந்து மனைவியை ஏற்றுக்கிறாங்களா இல்லையாங்கிற ப்ரோமோ வந்திருக்கு. செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. கார்த்திக் வந்து ஃபங்க்ஷனுக்கு தீபாவோட பிறந்த நாளுக்கு எல்லாரையும் கூப்பிட்றாங்க. கேக் வெட்டுறதுக்கு வந்து கேக் வெட்டி ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஐஸ்வர்யா வந்து ஆமாம் இவ ஒரு பிறந்த நாளுக்காக கேக் வெட்டி குடும்பத்தோடு வேற கொண்டாடணுமா. கார்த்தி ஏதோ ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்கானே இந்த பல்லவி யாருன்னு, யார் புதுசாக வரான்னு பார்ப்போம். ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பானோ. சேச்சா கண்டுபிடிச்சிருந்தா தான் அப்போயே எல்லோரும் முன்னாடியே சொல்லியிருப்பானே. இல்லை அவன் கோவப்பட்டு வெளில துரத்திருப்பான். அப்படி நடக்க வாய்ப்பு இல்லைல்ல, அதனால் தைரியமாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா வந்து கெத்தாக இருக்காங்க. தீபா வந்து கேக் வெட்ட சொல்கிறாங்க. கேக் வெட்டி கொண்டாடலான்ட்டு கேக் வெட்டி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அபிராமி அம்மா வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன கார்த்திக் பல்லவி வரான்னு சொன்னேன், அவளை பார்க்குறதுக்காக நானும் ஆர்வமாக இருந்தேன். நீ கடைசியில் வந்து பல்லவி வரவே இல்லையே கார்த்திக், ஃபங்க்ஷனுக்கு வரான்னு சொல்லியிருந்தியே அப்படின்னு கேட்டோன்னே, யாரும்மா சொன்னால் பல்லவி வரலன்னு, பல்லவி இங்கே தாம்மா இருக்கா அப்படின்னோடனே தீபா டக்குன்னு கார்த்தியை பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க. மீனாட்சியும் அதிர்ச்சி ஆகிறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் ஐஸ்வர்யாவும் அதிர்ச்சி ஆகிட்டு இருக்காங்க. என்னடா இது இப்படி சொல்லிட்டான் அப்படின்னோடனே, அம்மா உனக்கு ஒரு சொல்லணும்னு நினச்சேன், பல்லவி வேறு யாரும் இல்லைம்மா, தீபா தான் பல்லவி அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் நொறுங்கி போயிடுறாங்க. நம்ம ஐஸ்வர்யா ஐயோ இவன் ஏற்றுக்கிட்டான் போலையே அப்படின்னு, இப்போ எப்படி நம்ம சொத்தெல்லாம் பறிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஐஸ்வர்யா மீனாட்சியும் தீபாவும் வந்து ஐயோ மாட்டிக்கிட்டோமே, இனிமேல் நம்ம வாழ்க்கையில் கார்த்திக் சார் வாழ்க்கையில் இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அபிராமி அம்மா வந்து வழக்கம் போல் ஏதாவது ஒரு சாக்கு வேணும் அவங்களுக்கு தீபாவை திட்டுறதுக்கு. இவ்வளோ நாள் வந்து இது பல்லவிங்கிற வாய்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து தான் பிள்ளைக்காக பாட்டை உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்கா. அப்படிங்கும்போது எனக்கு அப்பயே தெரியும்ப்பா அவள் வந்து ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் இப்போ தீபா தான் பல்லவின்னொன்னே, இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணியிருக்கேன் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு, பச்சை துரோகின்னு கண்ணா பண்ணான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இது எதிர்பார்த்தது தான். அபிராமி எவ்வளோ நல்லது செஞ்சாலும் தீபாவை வந்து பாராட்ட போகிறது கிடையாது. அப்புறம் கார்த்தி வந்து சொல்கிறாப்புல, தீபா இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் டேலண்ட்டை நீங்கள் மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரச்சனையிலேருந்து நான் உங்களை வந்து விடுவிச்சாச்சு. நீங்கள் வந்து இனிமேல் சுதந்திரமாக எல்லா கம்பெனிக்கு யார்கிட்ட வேணாலும் போய் பாடலாம். நீங்கள் ஒரு சிங்கராக வந்து மேற்கொண்டு உருவாகணுங்கிறது என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு கார்த்தி வந்து கை கொடுக்குறாங்க. கை கொடுத்தோடனே இன்னும் அங்கே ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது வந்து ரூமுக்கு வந்து கார்த்தி வந்ததுக்கப்புறம் கார்த்தி காலில் வந்து மன்னிச்சிருங்க சார்னு காலில் விழுந்து கதறி அழுகுறாங்க தீபா. நான் வேணும்னு மறைக்கல சார், என்னோடய குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன், நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க, என்னை உங்கள் வாழ்க்கையில் மட்டும் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க கார்த்திக் சார், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுக்கங்கன்னு காலில் விழுந்தோன்னா கார்த்தி வந்து தோலை பிடிச்சி எழுப்பி விட்றாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தீபா, முதல்ல இந்த விஷயம் தெரிஞ்சப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப கோவமாக தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு போய் நான் வந்து சுச்சுவேஷன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு உங்களோட நிலமை. நீங்கள் வந்து குடும்பத்துக்காக தான் இந்த மாதிரி தியாகம் பண்ணியிருக்கீங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் மேற்கொண்டு இதை சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இந்த உண்மைன்னு, அதுவும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொன்னோன்னே, அது மட்டும் இல்லை சார், நான் வந்து இன்றைக்கி வந்து என் பிறந்தநாள் அன்றைக்கி உங்கள்கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு தான் நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எனக்கு சொல்லுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே, பரவாயில்ல இனிமேல் நீங்கள் வந்து அம்மா சொன்ன மாதிரி நல்ல சிங்கராக வந்து வரணும். அம்மா பாராட்ட மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பட்டு இருந்தாலும் நான் இதை ஏன் சொன்னேன்னா, நீங்கள் வந்து மேற்கொண்டு கஷ்டப்பட்டு உங்களை வந்து சிதம்பரம் வந்து கஷ்டப்படுத்தின மாதிரி வேறு யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாது இந்த இதை வச்சு, அதுக்காக தான் நான் சொல்லிட்டேன் எல்லோரும் முன்னாடியும் அப்படின்னோடனே, ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க. மீனாட்சி கிட்ட வந்து தீபா போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தி என்ன சொன்னான்னு அதோட இந்த ப்ரோமோ சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.